அடுத்து ஒரு இன்டர்கலாக்டிக் பிளான் ஒன்று சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஏஐ கத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். எங்களும் ஏஐ பிடிச்சிட்டாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஈவில் பில்ட் பண்ணலாம். வாங்க சேர்ந்தாரன். Coders, let's start. Hey all. This is Arun. I'm Praveen. எல்லாருக்கும் ஏன்னா ஒரு வில்லன் மாதிரி பாக்குறாங்க. அது அவ்வளவு மோசம் கிடையாது. அது நீங்க எப்படி பில்ட் பண்றீங்களோ அது மாதிரி தான் அது. சரி, எப்படி பில்ட் பண்ணணும்? ஏன்னா ஏஐ கத்துக்கிறதுன்றது நான் வந்து எல்லாரும் மாதிரி எனக்கு ஏஐனா என்ன தெரியாது, அது சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு தெரியாது. என்னால ஏஐ பில்ட் பண்ண முடியும்? பண்ணலாம். இந்த வீடியோ சீரிஸ்ல ஃபுல்லா அதான் பார்க்க போறோம், பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு. சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? ஏஐனா என்னது? ஏஐ ஒன்றும் இல்லைங்க, உங்க ஹியூமன் மைண்ட் இருக்குல்ல, அதை வந்து சிமுலேட் பண்ணி காட்டுறோம். அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி காட்டுறதா ஏஐன்றது. ஸோ ஹியூமன் மைண்ட்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஏஐல நம்ம பண்ணலாம். எனக்கு சிமுலேட்டிங் ஹியூமன் டெஸ்ட் என்னன்னு புரியல. ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சுல, அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஹியூமன்ஸ் என்னதெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்ட்ரியில் கார் மேனுஃபேக்சர்ல ஆரம்பிச்சு வீட்டில் பீட்சா ரெடி பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஓரளவு முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோமேஷனும் இப்போ ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக முடிச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்து மிஷினுக்கும் நம்மள மாதிரி யோசிக்க சொல்லித்தரது எப்படி அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஏஐ கற்றுக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? எனக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாக் பற்றி தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பிரெயினை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணுமா? மெஷினை யோசிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும்? அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக எதுவுமே எல்லாம் சப்பையாக படிக்கலாம். ஒன்றா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அது போகிறதுக்கு முன்னாடி ஏஐல என்னென்ன சப் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏஐல என்னெல்லாம் சப் ஃபீல்ட்ஸ் இருக்குது? இதுல பிரைமரியா 2 மேஜர் கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஷின் லேர்னிங் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து டீப் லேர்னிங் ஒன்று இருக்கு. மிஷின் லேர்னிங்லன்னா என்னன்னா வந்து ஒரு பொருளை எடுத்து அதுக்குரிய மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸா கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் எடுத்தீங்கன்னா ஆப்பிளோட வெயிட் என்ன, ஆப்பிளோட கலர் என்ன, ஆப்பிளோட டெக்ஸ்சர் என்ன, இதெல்லாம் சொல்லி தருவீங்க. இதெல்லாம் சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் ரெடி பண்ணுவீங்க, அதை வச்சு பண்ணுவீங்க. ஸோ இதான் மிஷின் லேர்னிங், ஓல்டு ஸ்கூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. இதே டீப் லேர்னிங் போனீங்கன்னா, டீப் லேர்னிங் இஸ் மோர் டுவர்ட்ஸ் ஹியூமன் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிரெயின் நியூரான்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி நியூரல் நெட்வொர்க் வச்சு பண்ணுவோம். ஸோ அதுல என்னென்னலாம் பண்ணலாம்னா, எனி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கேன் பி டாட் அண்ட் தென் ட்ரை டு ஸ்டிமுலேட். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் விஷன், உங்களோட ஆடியோ, உங்களோட நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், தமிழ் பேசலாம், தமிழை பத்தி இது. ஸோ இந்த மாதிரி எனி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கேன் பி டாட் அண்ட் தென் அதுல இருந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம் டீப் லேர்னிங் போகிறோம். ஓகே, இதுதான் 2 மேஜர் சப் ஃபீல்ட்ஸ் இன் ஏஐ. ஸோ இதோட அவுட்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் சொல்லி கொடுத்துட்டீங்க, அதை வச்சு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோபோட் வந்து இந்த யோசனை சொல்லி கொடுத்து அதை வச்சு நம்ம அவுட்கம் கொண்டு வரலாம். இல்ல ஒரு கேம் சிமுலேஷனுக்கு இதை பண்ணலாம். ஏஐ பில்ட் பண்றதுக்கு என்ன ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா? பைத்தன் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் தேவையில்ல. இட் இஸ் வெரி சிம்பிள் லாங்குவேஜ். வெரி சிம்பிள் லாங்குவேஜ்னா யாரால கத்துக்க முடியுமா? தாராளமா பண்ணலாம். ஒரு என்ன சொல்ல, ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ரீட் பண்ண தெரிஞ்ச யாருனாலும் இதை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சு they can build it. So ஒரு 5th standard student can start doing this. ஏஐ வந்து சொல்லி கொடுத்த விஷயத்துல இருந்து மாறுமா? தாராளமா. நீங்க எப்படி சொல்லி தரீங்களோ அந்த மாதிரி தான். ஏஐ வந்து ஒரு கத்தி மாதிரி தான். ஒரு குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா தப்பா தான் வரும். அது ஒரு பெரிய, அது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் த மேக்கர்ஸ் திங். பட் இதுலயே வந்து 2 கேட்டகரி இருக்கு. நேரோ ஏஐன்னு ஒன்று இருக்கு, ஜென்ரல் ஏஐன்னு ஒன்று இருக்கு. நேரோ ஏஐ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இட் இஸ் மோர் ஆஃப் லைக் ஹவ் யூ டீச் இட் வில் பி லைக் தட். வேற ஜென்ரல் ஏஐ வந்து இட் மைட் பி அ challenge for the human kind. That's where the regulation has come. So narrow AI-க்கும் general AI-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்ட எல்லாமே நேரோ ஏஐ தான். ஃபார் எக்ஸாம்பிள், கேம் விளையாடுறது, செஸ் கேமோ இல்லை ஏதோ ஆட்டோமேட்டா விளையாடுறதுல இது கம்ப்யூட்டர், அதெல்லாம் நேரோ ஏஐ. இல்லாட்டினா வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்கு, இதெல்லாம் நேரோ ஏஐ. ஒரு டாஸ்க்கை மட்டும் பக்காவா பண்ணும், சரிங்களா? இது நேரோ ஏஐ. இதே ஜென்ரல் ஏஐனா அதுதான் வந்து நீங்க டெர்மினேட்டர் அந்த கேட்டகரியில வருது, வேர் இட் வில் பிஹேவ் லைக் எ ஹியூமன், சரிங்களா? அதுக்கு வந்து ஹியூமன் மாதிரி யோசிக்க சொல்லி தரலாம். We are little far from that, but when it comes it has to be regulated or else it's risky. ஓகே, நீங்க இப்போ மிஷினை லேர்ன் பண்ண வைக்கணும்னா 2 பார்ட் பண்ணணும். ஒன்று வந்து ட்ரைனிங், இன்னொன்று வந்து டெஸ்டிங், சரிங்களா? ட்ரைனிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆஸ் த நேம் சேஸ் நீங்கள் சொல்லித்தரது. ஸோ இந்த பாப்பாக்கு எப்படி நம்ம சொல்லித்தரமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லித்தரணும், சரிங்களா? சொல்லித்தரதை வச்சு அது கற்றுக்குறோம். ஒரு தடவையும் கற்றுக்கிறதுக்கு அது சரி பண்ணும் அதோடது, சரிங்களா? நிறைய தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய கற்றுக்குறோம். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்கள்கிட்ட ட்ரைனிங் டேட்டா நிறைய ஆக ஆக வந்து உங்களோட மிஷின் லேர்னிங் இது நிறைய ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் டேட்டாவாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? எவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ, எவ்வளோ டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஏன்னா அதை பொறுத்து அவன் பாப்பா வந்து ஃபைன் டியூன் பண்ணும். ஸோ செகண்ட் பார்ட் வந்து அந்த ஃபைன் டியூன் பண்ணதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சு அது கரெக்டாக இருக்கான்னு வேறு செட்டு கொடுத்து சிமிலர் இது கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா எஸ், தட் இஸ் வாட் வி ஹவ் அச்சீவ்ட் இட். So far we have trained and then we have tested it. Successful.
ஹாய். இதில் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் ரெசிபின்னா பார்ப்போம். ரெசிபினா ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள் கோட்னு வச்சுக்கலாம். பேசிக் ஹலோ வேர்ல்ட் கோட் மட்டும் பார்ப்போம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஸோ மொத்தமே ஒரு 6 லைன் தான் இருக்கும், அதுக்கு மேலாம் இருக்காது, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுக்கு வந்து நம்ம வந்து 2 லைப்ரரி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சைக்கிட் லேர்ன் ஒரு லைப்ரரி, இன்னொன்று டென்சர்ஃப்ளோ. இந்த 2 லைப்ரரி எடுத்து யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம அங்கே ரொம்ப நிறைய லைப்ரரிஸ்லாம் வேண்டாம். ரெண்டுமே வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், விச் மீன்ஸ் தட் யூ வில் கெட் இட் ஃபார் ஃப்ரீ இன் த இன்டர்நெட். ஓகேங்களா? அந்த ஸோ நம்ம இது போகிறதுக்கு முன்னாடி வந்து செஸ்ஸோட ஃபஸ்ட்டு விளாண்டு வின் பண்ணதான் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயமா இருந்துச்சு. கேரி காஸ்ப்ரோவிச்சோட சேர்ந்து டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ தென் இப்போ வந்து அதை விட பெட்டராக இன்னொன்று என்ன பண்ணுச்சுன்னா வந்து இப்போ ஆல்ஃபா கோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து கோன்ற ஒரு கேம் வந்து விளாண்டுச்சு. ஸோ அண்ட் இட் ஒன் கண்டினியூஸ்லி. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ வந்து அந்த கேம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எனி கேம் விச் ஹியூமன்ஸ் பிளேஸ் ஆர் கேன் பி டன் வித் த ஏஐ. ஸோ இந்த அளவுக்கு அதை பண்ணலாம். ஸோ ஹவ் தே லேர்ன் இஸ் தே லேர்ன் ஃப்ரம் த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இங்கே வந்து டேட்டாவை தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? டேட்டானா எப்படி கொடுப்போம்னா வந்து இன்புட்டாக கொடுப்போம். நம்ம அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம், நம்ம என்னென்ன டேட்டா கொடுக்க போகிறோன்றதை. ஓகே, லெட்ஸே இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்பிள் எடுத்து இந்த ஆப்பிளை வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை கொடுத்தோம்னா அது ஆப்பிள் அப்படின்னு பார்த்து சொல்லணும். ஓகே, இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகே, இது ட்ரெடிஷ்னலாக நம்ம ப்ரோக்ராம் எழுதுனா வந்து என்ன பண்ணால் ஆப்பிளோட கலர்லேயே எத்தனை ஆரஞ்சு கலர் இருக்குது, எத்தனை க்ரீன் கலர் இருக்குது இப்படின்னு பார்த்து எடுப்போம் நம்ம. ஸோ இப்படி பார்த்து எடுத்தோம்னா என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, இதே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஓகே, அங்கே அடி வாங்கிடும். ஓகே, ஸோ அதுக்கு பதில் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தனியாக கோட் எழுதணும். ஓகே, ஸோ இல்லாட்டினா கலர் வச்சுக்கிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, வேறு 2 கலர் இருக்குது. இது இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நிறைய கோடு எழுதுவோம் நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் படினா. காலங்காலமாக இப்படி தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? டிடெக்ட் கலர்ஸ், டிடெக்ட் எட்ஜஸ், ஷேப்ஸ் என்ன, டெக்ஸ்சர் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃப்ரூட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதோட ப்ராபபிலிட்டியை பொறுத்து. ஸோ இப்படி தான் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற வேலை தான் மிஷின் லேர்னிங்கோடது. மிஷின் லேர்னிங் என்ன பண்ணால் ஒரு கிளாஸிஃபயர்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த கிளாஸிஃபயர் இப்போதைக்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி எடுத்துங்க. அந்த கிளாஸிஃபயர் என்ன பண்ணால் வந்து இட் வில் டெல் வெதர் இட் இஸ் அ ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச். யூ கிவ் தட் டேட்டா. அந்த டேட்டாவை பொறுத்து அது பேர் சொல்லிடும், ஆப்பிள் ஆரஞ்சுன்னு. ஓகேங்களா? இப்போ மெயில் கொடுத்தோன்னா அது ஸ்பேமா நாட் ஸ்பேமான்றது சொல்லிடும். ஓகே, ஸோ இந்த மேஜிக் பாக்ஸ் தான் எப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மேஜிக் பாக்ஸை கிரியேட் பண்ணுறது தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா வந்து நமக்கு அதுக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம், அதை பொறுத்து அது பண்ணும். ஸோ இதில் ரொம்ப பாப்புலரான எல்லா லைப்ரரியும் இருக்குது. அனகொண்டான்னு ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அனகொண்டா பாம்பு இருக்குல்ல, அதே தான். ஓகேங்களா? ஸோ அதை போய் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூ கேன் கெட் இட் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் என்ன வெர்ஷன் வேணுமோ பைத்தன் வெர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து வந்துருச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இம்போர்ட் எஸ்கேஎல்னு போட்டு நீங்கள் பைத்தன் சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் வரலன்னா சக்ஸஸ்ஃபுல், நம்ம அதுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ரெசிபியாக பார்ப்போம். ஸோ இந்த ரெசிபியாக பார்க்கணும்னா 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா கலெக்ஷன், இன்னொன்று வந்து ட்ரைனிங், இன்னொன்று வந்து ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் தான் வந்து இருக்கிறதுல ஆக்சுவலாக சேலஞ்சான விஷயம். ட்ரைனிங் அண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரணும்லாம் அந்த மாதிரி தான், இது பாப்பாவுக்கு சொல்லித்தந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து 3 காலம் இருக்குது, வெயிட்டு, டெக்ஸ்சர், லேபிள்னு. இதில் வெயிட்டு டெக்ஸ்சர்ன்றது என்ன, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஆப்பிளோட ஃபீச்சரோ இல்லாட்டினா ஆரஞ்சோட ஃபீச்சரோ இதெல்லாம் சொல்லுவோம். ஆரஞ்சோட வெயிட் என்ன, ஆரஞ்சோட டெக்ஸ்சர் என்ன, ஸ்மூத்தாக இருக்கா இல்லை பம்பியாக சொரன்னு இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3வது காலம் இருக்குல்ல, அது பேர் தான் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபிள்ன்றது ரிசல்ட். இப்போ இந்த ஃபீச்சரை வச்சு இது பண்ணுறது. இப்போ நடுவில் ரோவாக இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு லேபிள் என்னன்றது சொல்லுவோம். ஓகே, 130 கிராம் இருந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அது ஆப்பிள், 150 கிராம் வந்து சொரசோன்னு இருந்துச்சுன்னா அது ஆரஞ்சு, அப்படின்றது தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைனிங் டேட்டா. இந்த ட்ரைனிங் டேட்டாவை தான் நம்மளோட கோடில் கொடுக்க போகிறோம் ப்ரோக்ராமில். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 வேரியபிள் வச்சுருக்கேன் நான், ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ்னால் அந்த வேரியபிள் பேர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதில் அங்கே இருந்த டேட்டாலாம் காலம்லாம் மொதல் 2 காலம் மேலே இருக்குது, கீழே 3வது காலம் இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சுன்னு. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங்ஸாக இருக்குல்ல, அந்த 3வது அந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு பதில் 0s and 1s மாற்றிடுறேன். ஓகே, அந்த 1s மாற்றினா இட் பி ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் கீழேயும் லேபிள்ஸ்லேயும் ஆப்பிள்ன்றதுக்குலாம் 0ன்னு மாற்றிடுவோம், ஆரஞ்சுக்குலாம் 1ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நீங்கள் என்ன நம்பர் வேணால் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு அப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ வந்து ட்ரெயின் பண்ணணும் கிளாஸ் பேரை. ஸோ எந்த கிளாஸ் பேரை ட்ரெயின் பண்ணோம் அப்படின்றதுக்கு இருக்குது. ஸோ நிறைய கிளாஸ் பேர் இருக்குது. ரொம்ப பாப்புலரான டிசிஷன் ட்ரீ அப்படின்னு ஒன்று. ஸோ அந்த டிசிஷன் ட்ரீன்ற கிளாஸ் பேர் வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. இன்பில்ட்னா உள்ளுக்குள்ளே இருக்குது, நம்ம எடுத்து யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணால் நீங்கள் இந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அது ஆரஞ்சா ஆப்பிளான்னு பார்த்து சொல்லிடும். ஸோ இதுதான் அந்த டிசிஷன் ட்ரீ பண்ணுற வேலை. ஓகேங்களா? டேட்டா எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம் அந்த ட்ரீயை. ஸோ அந்த ட்ரீக்கு வந்து டிசிஷன் ட்ரீ ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் 1 முடிஞ்சு, இதான் ஒரு ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணணும் நான்.
ஸோ ஓகேங்களா, ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்தான். அது ட்ரெயின் பண்ணும்போது சொல்லுவேன், இது வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஆப்பிள்னு எடுத்துக்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆரஞ்சுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு என்ன சொல்ல, ஒரு தராசில் போட்டுற வெயிட் பண்ண சொல்லித்தர மாதிரி, இங்கே பாரு தம்பி இவ்வளோ வெயிட்டாக இருந்தால் அது பேர் ஆரஞ்சு, இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஆப்பிள் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து ஃபிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபிட்டை யூஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் லேபிள்ஸ் மேலே 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்துட்டா அதை பேஸ் பண்ணி இதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ட்ரைனிங் பார்ட் முடிச்சு. ஸோ ட்ரைனிங் பார்ட் முடிச்சு அடுத்து 3வது வந்து ப்ரிடிக்ஷன் பார்ட். ஓகேங்களா, என்னடா இவ்வளோ சப்பையாக சொல்கிறேன்னா அவ்வளோதாங்க உண்மையிலே. பிரிண்ட் அந்த ப்ரிடிக்ட் இப்போ என்ன பண்ணணும், 150 கிராமு 0. ஓகே, அப்படி இருந்தால் அது என்ன ஆரஞ்சா ஆப்பிளா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம டேட்டா படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரஞ்சாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 150 கிராமு 0ன்றது சொரன்னு இருக்காது. ஸோ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல அந்த டேட்டா தான் கொடுக்கும். 150 கிராம் பம்பிக்கு தான் 0ன்னு வச்சுருக்கோம், அது இருந்தால் ஆரஞ்சுன்னு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஆரஞ்சுன்னு வந்துச்சு. ஸோ நம்ம மாற்றினோம்ல கீழே 1னா வந்து ஆரஞ்சு, இதுனா ஆப்பிள்னு வச்சோம்ல, அதான். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தான் முடிஞ்சு. இது மாதிரி நீங்கள் என்ன ட்ரெயினிங் டேட்டா வேணால் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்படி வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், என்னடா நீ படம் தான்ற காட்டினா கடைசியில் டேட்டாவை கொடுத்து ஏமாத்துறிய அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக படத்தை வச்சு பண்ணுறது தான் வந்து அடுத்து டீப் லேர்னிங் போகிறதுல வந்துடும்.